இந்த ஃபேன் காற்றுக்கு அடியில் நம்ம தூங்குறோம்ல, இரவு முழுக்க ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஃபேன்லேருந்து. அந்த சவுண்டு நமக்கு ஒரு காதுகளுக்கு உண்மையான ஓய்வே தராது. நம்ம நைட்டு இரவு தூங்குகிறோம் அப்படின்னா உடம்பு முழுக்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எல்லா உறுப்பும் ரெஸ்ட் எடுக்கணும். கண்களை நாம் ஏன் மூடுறோம்? கண்களை திறந்துக்கிட்டே நம்ம தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அப்போது கண்களை மூடினா தான் அது தூக்கம். கண்களுக்கு ஓய்வு, காதுகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும். ஒரு அமைதியான ஒரு இரவாக இருக்க வேண்டும். இந்த சவுண்டு, ஃபேன் சவுண்டு, அது மென்மையான சவுண்டு தான், ஆனால் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தூங்கும்போது காது கேட்டுக்கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம 8 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா 8 மணி நேரம் அந்த ஃபேன் சவுண்டு காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டு காது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம் அது தெரியாமல் நாம் தூங்கிட்டு இருப்போம். காது வேலை செய்கிறது தெரியாமலே நாம் தூங்கிட்டு இருப்போம். அப்போ காதுகளுக்கு ஓய்வே கிடைக்காது. இந்த ஃபேன் சவுண்டில் நம்ம படுக்கிறது காது கேட்காம போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு முழுமையான தூக்கம் நம்ம காதுகளுக்கு கிடைக்காம போகுது. இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது 8 மணி நேரம். நைட்டு நம்ம 10 மணி நேரம், 10 மணிக்கு படுக்கிறோம், காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த அவ்வளோ நேரமும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு அமைதியை உணராமல் நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அமைதி, ஓய்வு, தனிமை அதுதான் ஓய்வுக்கான ஒரு இடம். ஒரு ஓய்வுக்கான தன்மை என்கிறன்னா அமைதி. அவ்வளோ அமைதியாக இருக்கணும். அப்புறம் தனிமை, அதுதான் ஓய்வெடுப்பதற்கான ஒரு தகுதியான இடம். அப்படி இருக்கும்போது நம்ம புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன் போடுறோம். ஃபேன் போட்டுட்டு அது பாட்டு ஜின்னு ஒரு சவுண்டு, அந்த மின்சாரம் மின்விசிறி சுற்றுகிற சவுண்டு, அந்த அப்போ காது வேலை செய்யுது. ஏன்னா சவுண்டு கேட்டுச்சுன்னா காது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அமைதியாக இருந்துச்சுன்னா காது தூங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கும். கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சுன்னா காது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க அந்த காது இரவு முழுக்க வேலை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஓய்வே கிடையாது. காதுக்கு ஒரு மென்மையாக உழைப்பு, ஒரு கடினமான உழைப்புன்னு சொல்ல முடியாது. இரவு நேரத்தில் அந்த காது ஒரு மென்மையாக உழைத்து கொண்டே இருக்கிறது. அது தூங்குவதே இல்லை. காதுக்கு அமைதி எங்கே இருக்குதோ அங்கே தான் தூங்குது, அங்கே தான் ரெஸ்ட் எடுக்குது. காது எங்கெல்லாம் அமைதி கிடைக்குதோ அங்கெல்லாம் அது ரெஸ்ட் எடுக்குது. நாம் அந்த அமைதியை கேட்க விடுறோமா? நம்ம முடித்த உடனே அப்புறம் திரும்ப காதுகளுக்கு வேலையை ஆரம்பித்து விடுகிறது. ஏதாவது டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், அது மாதிரி இரைச்சல், நகரங்களில் ஒரே இரைச்சலாக தான் இருக்கும். வாகனங்கள் ஒரே இரைச்சல். இப்படி காதுகள் கேட்காம போகிறதுக்கு காரணமே என்னென்னா, காது கேட்காம போச்சுன்னா கண்ணு கூட தெரியாமல் போயிடும், கண் பார்வை கூட குறைஞ்சிரும். நல்லா கவனிச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் கொஞ்சம் கண் பார்வை குறைவாக இருக்கோ அவங்களுக்கு காதும் கேட்காது. அது மாதிரி காதும் கேட்காம போச்சுன்னா கண் பார்வையும் குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த ஆனால் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் மின் விசிறி இல்லாமல் நம்ம தூங்க தான் முடியாது. வேறு என்ன பண்ணுறது? மின்விசிறியை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். மின்விசிறியே இல்லாத உலகத்தில் மின்விசிறி என்பது நம்மளால் அதை பயன்படுத்தவே முடியாதுங்கிற போது தான் அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். நாமளே இது தீங்கு, இது காதுக்கு கேட்காது, காது கேட்பதை குறைத்து விடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் இதை தவிர்க்கவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மின்விசிறி, மின்சாரவடி எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் நம்ம அதோடய விளைவுகள் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, மின்விசிறி ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது அப்படி கிடையாது. உடல் சூட்டுக்கு அது வழிவகுக்கும். உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறாமல் இருப்பதற்கு இந்த மின்விசிறி காரணமாக இருக்கிறது. உள்ளே அந்த வேர்வை அடக்குது. அதுக்கு ஏசி மின்விசிறி எல்லாம் இந்த வியர்வை வெளியேறாமல் அந்த வியர்வை கழிவுகளை உள்ளே இருக்க வைக்குது. அப்போ உடம்பு சூடாகுது. உடல் வெப்பத்துக்கு இது ஒரு காரணம். இந்த மின்விசிறி ஒரு காரணம். காது கேட்காமல் போகிறது காரணம் இந்த இரைச்சல். இரவு முழுக்க அந்த மின்விசிறி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே தான் நம்ம தூங்கிட்டுருக்கோம். அப்போ காதுகளுக்கு முழுமையான ஓய்வு இல்லை. அதனாலையும் காது கேட்காமல் போகும். உடல் சூடு தான் கண் பார்வை குறைபாட்டுக்கெல்லாம் காரணம். அப்போ இந்த வியர்வை வெளியே வராமல் அதை அடக்கி வைக்கிற வேலையை மின்விசிறி பண்ணுது. அப்படிங்கும்போது அப்போ அந்த மின்விசிறி உடல் சூட்டுக்கு காரணமாக இருக்குது. உடல் சூடு தான் அனைத்து நோய்களுக்கும் காரணமாக இருக்குது. இப்படி நோய்கள் உருவாகிறதுக்கு மின்விசிறி ஒரு காரணம், இந்த ஏசி இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கிறது.
ஆக இந்த மனித கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இயந்திர அறிவியல் உலகம் நாம் கண்டுபிடிச்சி வச்சு எதுவுமே மனித ஆரோக்கியத்திற்கே உதவாது. அந்தளவுக்கு ஒரு உதவாக்கரை கண்டுபிடிப்புகள் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். உதவாக்கரை கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையாகிவிட்டோம். நமக்கு தீங்கு விளைவிக்கிற, நமக்கு நோய்களை தருகிற ஒரு கண்டுபிடிப்புகள் இவையெல்லாம் சுகத்தை தருகிறது. இவையெல்லாம் அப்படி மின்விசிறியோட காற்று சலசலன்னு வீசுது, சுகமாக இருக்குது. ஒரு புழுக்கத்தில் அதோட காற்று அருமையாக இருக்குது. மின்விசிறி நிம்மதியாக நைட்டு நிறைய பேர் உறங்குறாங்க. ஆனால் நிம்மதியாக உறங்குகிறார்களா, ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறி தான். ஒரு சிலர் தான் நிம்மதியாக தூங்குறாங்க. மின்விசிறி நமக்கு நல்லது, சுகமாக இருக்குது. ஏசி சுகமாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னாக்கா நமக்கு தீமையின் சுகம். இது ஒரு மின்விசிறியின் சுகம் என்பது எப்படிப்பட்டனா தீமையின் சுகம். தீமை நமக்கு வலிக்கும், குத்தும், கிழிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுதான் தீமைன்னு நினச்சிட்ருக்கோம். தீமை எப்போவுமே பார்த்திங்கன்னா சுகமாக இருக்கும். சுகமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மின்விசிறி காற்று எவ்வளோ சுகமாக இருக்குது, அது தீமையின் சுகம், தீமையின் தன்மை அது. இந்த ஏசி சூப்பராக இருக்கா, எவ்வளோ அருமையாக இருக்குது. ஏசியில் படுத்து அப்படி ஜிலு ஜிலுன்னு சுகமாக ஒரு மே மாத வெயிலில் அந்த சுகங்கிறது என்ன தெரியுமா, ஏசியிலேருந்து வரக்கூடிய சுகங்கிறது அதான் தீமையின் சுகம். இந்த மெத்தையில் படுக்கிறது சூப்பராக இருக்கா, எல்லாம் தீமையோட சுகம். அது தீமைங்கிறது அப்படி தான். தீமைங்கிறது நம்ம என்ன நினச்சிருக்கோம், அது குத்தும், கிழிக்கும், ரத்தம் வரும், ஆண் கத்த வைக்கும். அப்படி கிடையாது. அது பிற்பாடு தான் கத்த வைக்கும். இப்படி தான் அது நம்மளை கூட்டு போகும். ஆரம்பத்தில் அது நமக்கு சுகத்தை காட்டி தான் அது நம்மளை இழுக்கும். வெளிச்சத்தை காட்டி வீட்டில் பூச்சிகளை ஈர்ப்பது போல், வெளிச்சத்தை காட்டி வீட்டில் பூச்சிகளை ஈர்க்கிற மாதிரி தான் அது. வெளிச்சத்தை பார்த்து பூச்சியெல்லாம் வருது, அப்புறம் அங்கே இருக்கிற பள்ளியெல்லாம் அதை பிடிச்சி சாப்பிடுதில்ல. அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலக கண்டுபிடிப்புகள் அத்தனையும் சுகத்தை காட்டி நம்மளை அடிமைப்படுத்துது. தீமையின் சுகம் அது, தீமையின் கரங்கள், தீமையின் தன்மை, அழிவின் தன்மை. அது அழிவின் சுகம், அழிவு ஏற்படுத்துகிற சுகம்தான் அது. அந்த சுகத்துக்கு அடிமையாகி தான் அதனுடைய போய் கடைசியில் தெரியும் இதோட முடிவு அழிவு தான் தெரியும். ஆனாலும் போகிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, அப்போ தான் தெரியுது, ஓஹோ நம்ம அழிவை நோக்கி தான் இவ்வளோ சுகமாக வந்திருக்கோம். அழிவுங்கிறது அதனால் ரொம்ப இந்த இடத்துல தான் விழிப்போட இருக்கணும். மக்கள் எல்லாருமே சரி இந்த மின்விசிறி எப்படி நமக்கு தீங்காக இருக்க முடியும், அது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். எவ்வளோ சுகமாக இருக்குது, அது எப்படி நமக்கு தீங்காக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அழிவு என்பது அப்படிப்பட்டது தான். அப்படிப்பட்ட சுகத்தை காமிச்சு தான் உங்களை உள்ளுக்குள்ளே இழுக்கும் அழிவு. ஒரு பிரியாணியோட சுவை பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குல்ல. ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோ சுவையாக இருக்குது, அது ஒரு அழிவின் சுவை. அது ஒரு தீமையின் சுவை. அது தீமை கொடுக்குற சுகம்தான் அது. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு தீமை எப்படிப்பட்ட சுவை, தீமையோட டேஸ்ட் என்ன, அந்த அழிவோட டேஸ்ட் என்ன, அழிவு தருகிற சுகம் என்ன அப்படிங்கிற அந்த வேறுபாடு. இயற்கையின் சுகம், இயற்கை தருகிற சுகம் என்பது நம்மை அது வேறு, அது ஆரோக்கியத்தை தரும். இயற்கை தருகிற சுகம் அது ஆரோக்கியத்தை தரக்கூடியது, அதுவாக தரும். இது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உள்ளவர்களை மின்விசிறி நம்ம கண்ட்ரோல். நாம் நினச்சா காற்று வர வைக்க முடியும். நாம் நினச்சா நம்முடைய அறையை குளிர்சாதன அறையாக மாற்ற முடியும். ஏசியை போட்டு விட்டால் வந்துடுச்சு. நாம் நினைத்தால் உருவாக்கக்கூடியது. ஆனால் இயற்கை தருகிற சுகம் இருக்குல்ல, அது எப்போது அதுவாக வரும், அதுவாக போகும். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மழை சுகமாக தான் இருக்கும், ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது வந்தால் தான் உண்டு. ஆனாலும் அதை நம்ம அடிக்கடி வர வைக்க முடியும். நிறைய மரங்கள்லாம் நட்டு அதை அடிக்கடி நம்ம வர வைக்க முடியும். அதனால் இயற்கையும் செயற்கை, எதுக்காக நம்ம இந்த மாதிரி செயற்கைன்னா நம்ம நினச்சா உருவாக்குற ஒரு சுகம், நம்ம நினச்சா நமக்கு ஒரு சுகம் தருகிற அந்த மின்விசிறி, மின் விளக்கு. நம்ம நினச்சா அந்த இரவை பகலாக்க முடியும் விளக்குகளை போட்டு. ஆனால் வெளிச்சத்துக்காக, இயற்கையான வெளிச்சத்திற்காக நீங்கள் பகல் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். விடியும் வரை நீங்கள் காத்துக்கொண்டு, இயற்கை தருகிற வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம், அதற்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பகல் எப்படா விடியும் அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் இரவு நேரத்தில் உங்கள் இரவை வெளிச்சமாக்க வேண்டுமென்றால் ஒரு சுவிட்சை போட்டால் போதும், அது வெளிச்சமாகிவிடும்.
ஆனால் அது எல்லாமே அந்த வெளிச்சங்கிறது ஒரு தீமையின் வெளிச்சம். அது தீமை தருகிற சுகம். இரவு நேரத்தை வெளிச்சமாக்குகிற அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது தீமை தருகிற சுகம், தீமையின் தன்மை, தீமையின் வெளிச்சம். அது வந்து நமக்கு கேடு. ஏன்னா இரவில் மின்விசிறி மின் விளக்குகள்லாம் வந்ததுனால தான் மக்கள் இன்றைக்கி 10-11 மணிக்கு தூங்குறாங்க. ஏன் காரணம்னா மின் விளக்குகள். இன்றைக்கி தூக்கம் குறைஞ்சி போச்சு, உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. அன்றைய காலத்துலலாம் இந்த சீமை எண்ணெய் மண்ணெண்ணெய் அப்படின்லாம் அதெல்லாம் சீமை எண்ணெய் இல்லாத காலத்தில் நம்ம எண்ணெய் வச்சோம், விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெயை பயன்படுத்தி விளக்க எரிய வச்சோம். அது சும்மா பெரிய வெளிச்சத்தெல்லாம் கொடுக்காது. அப்புறம் பார்த்தா அந்த சீமை எண்ணெய் மண்ணெண்ணெய் வந்துச்சு. அப்போ மண்ணெண்ணெய் கலாச்சாரம், எங்கே போனாலும் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு விளக்க எடுத்துட்டு வேலைக்கு போகிறது, அந்தளவுக்கு அது போச்சு. நீங்கள் ஒரு விளக்கெண்ணெயை ஊற்றிலாம் அப்படி ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஒரு மண்ணெண்ணெயோட வெளிச்சம் ரொம்ப பிரகாசமானது. ரொம்ப மண்ணெண்ணெயோட வெளிச்சம் அது எரியிற தன்மை வேறு. ஒரு விளக்கெண்ணெயை ஊற்றி நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா அதோட தன்மை வேறு. அது அந்த அளவுக்கு விளக்கெண்ணெய் தருகிற வெளிச்சத்தை விட மண்ணெண்ணெய் தருகிற வெளிச்சம் அதிகம். அப்போ இந்த மண்ணெண்ணெய் வெளிச்சம் வரும்போது தான் சீமை எண்ணெய்னு வரும்போது மக்கள் இன்னும் விழிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்தோடனே மின்சாரம் வந்தது, மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க, மின் விளக்குகள் வந்தது, மக்கள் இரவு விழிக்க ஆரம்பித்தார்கள். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கிறோம். இரவு எல்லாம் மின் விளக்குகள் தான் காரணம். காலைல 6 மணிக்கு எந்திரிக்க முடியாமல் எல்லோரும் அவஸ்தைப்படுறாங்க. 5 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியல. எந்திரிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியலை. காரணம் அதனால் நல்ல தூக்கம் இல்லை, கண்கள்லாம் கெட்டு போகுது, கண் பார்வை குறைஞ்சி போகுது. இன்றைக்கி இரவெல்லாம் கண் விழித்து வேலை பார்க்கிறோம். இந்த மின் விளக்குகள் அதுதான் காரணம். அப்போ இந்த மின் விளக்குகள் நமக்கு நல்லதே கிடையாது. உடம்புக்கு நோய் தான் தரும். நோய்களை தருகிற விளக்கு இது. இந்த வெளிச்சம் இருக்குல்ல, செயற்கை வெளிச்சம், மின்சார வெளிச்சம், இது நோய்களை தரும் என்பதற்கு பல வகையிலையும் கண் பார்வை குருடா போகுது. மின் வெளிச்சம் இருக்குல்ல, நம்ம மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறோம், கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் கண் பார்வை குறைபாடு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு கண் பார்வை குறைபாடு 40 வயசுலேயே இப்படி இருக்குன்னா அப்புறம் 50-60 வயசில் என்ன ஆகுது, கண்ணே தெரியாமல் போயிடும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நம்ம உடம்பையே முடக்கி போட்டு விடுகிறது. இந்த உலகம்தான் பெருசு. நம்ம உடல் ஆரோக்கியம் இந்த உலகத்தின் முன்பு அது ஒன்றுமே கிடையாது. உயிர்களுக்கு மதிப்பு இல்லை. மனித உடலுக்கும் உயிருக்கும் மதிப்பே இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் முன்பு மனித உடலுக்கும் மனித உடல் ஆரோக்கியத்திற்கும் மதிப்பே இல்லை. மனித வாழ்க்கைக்கே மதிப்பு இல்லை. நீ என்னென்னு போனால் என்னென்ன, நீ வாழ்ந்தா என்ன, மகிழ்ச்சியாக வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, செத்தா என்ன, உன் கண்கள் தெரிந்தால் என்ன, தெரியலைன்னா தெரியாமல் போனால் என்ன, நீ நோயோடு இருந்தால் நீ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் உங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த உலகம் நமக்கு சொல்லுது. இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நீ மகிழ்ச்சியாக வாழ்வது இங்கு முக்கியமல்ல, இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க வேண்டும். மின்சாரம் தொடர்ந்து 24 மணி நேரம் மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்பு இந்த தனி மனித ஆரோக்கியம், தனி மனித மகிழ்ச்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தனி மனித உரிமைகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயந்திர அறிவியல் உலகத்திற்கு முன்பு இந்த தனி மனித ஆரோக்கியம், தனி மனித அறிவு, தனி மனித விழிப்புணர்வு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தனி மனித மகிழ்ச்சி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் நீ தனி மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளையும் சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணணும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் முன்பு அப்படின்னு தான் இந்த உலகம் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது தனி மனித ஆரோக்கியத்தை, தனி மனித மகிழ்ச்சியை, தனி மனித உரிமையை அது வலியுறுத்துகிறது. அதனால தான் அங்கே சமத்துவம். அங்கெல்லாம் சமத்துவமாக தான் வாழ்வாங்க, வேறு வழியே இல்லை. சமத்துவமாக வாழ்வது தான் இயற்கையானது. இந்த மாதிரி தனி உடைமை இருக்குல்ல, சமத்துவம் இல்லாமல் வாழ்வது, ஏற்றத்தாழ்வுகள், இது செயற்கையானது. நோய்கள் என்பது செயற்கையானது. குற்றங்கள் என்பது செயற்கையானது, தற்காலிகமானது. செயற்கையானது மட்டும் இல்லை, தற்காலிகமானது. நம்ம நினைக்கிறோம் குற்றங்கள் இல்லாமல் மனுஷங்க வாழ முடியுமா, நோய்கள் இல்லாமல் மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் வாழ முடியும், அப்படித்தான் வாழ முடியும். நோய்கள் இல்லாமல் தான் வாழ முடியும், குற்றங்கள் இல்லாமல் தான் வாழ முடியும், சமத்துவத்துடன் தான் வாழ முடியும். அதுதான் இயற்கை.
நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் ஆரோக்கியமாக தான் வாழ்வீங்க, வேறு வழியே கிடையாது. சமத்துவமாக தான் வாழ்வீர்கள், வேறு வழியே இல்லை. சுதந்திரமாகத்தான் வாழ்வீர்கள், வேறு வழியே இல்லை. தனி மனித உரிமைகள், அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு வந்துடும். நம்மெல்லாம் அதில் நடக்குமான்னு நினச்சிட்ருக்குறோம். அப்படி கிடையாது. அதாவது ஒற்றுமை, சமத்துவம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நோய்கள் இல்லாத வாழ்க்கை, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இந்த உலகத்தில் தான் நடக்காது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் தான் சமத்துவம் என்பது பெரிய கனவாக இருக்கிறது. அப்புறம் உடல் ஆரோக்கியம் என்பது கனவாக இருக்கு, ஒற்றுமை என்பது கனவாக இருக்கிறது. எல்லாரும் அறிவோடு இருப்பது என்பது கனவு இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு தகுதியற்ற உலகம். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கை, அங்கே சமத்துவம் தான் அங்கு வரும், ஒற்றுமை தான் வரும், சுதந்திரம் தான் வரும், பெண் விடுதலை அங்கு தான் சாத்தியம். அங்கெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்தவே முடியாது. பெண்களை அடிமைப்படுத்துறது ரொம்ப செயற்கையானது, ரொம்ப வித்தியாசமானது. அது நோய்கள் என்பது ரொம்ப வித்தியாசமானது. என்னையா அது நோயோடு இருக்கிறாங்க, வித்தியாசமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நோயோடு இருந்தாங்களா, என்னது நோயோடு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னையா அது நோயோட ஏன் அவங்களுக்கு நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைய தலைமுறையினர், அடுத்து வர்ற தலைமுறையினர் நம்ம கடந்த காலத்தை பற்றி, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தை பற்றி யோசித்து பார்ப்பாங்க. ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, செத்துக்கிட்டாங்க, அப்படி என்னையா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவறதுக்கும் வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் அப்படி என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் எதிர்காலத்திற்குள் வரப்போகிற அந்த தலைமுறையினர் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தை பற்றி பேசுவார்கள். ரொம்ப வினோதமாக இருக்கும். என்னது நோய்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நோய்கள் என்பது ரொம்ப செயற்கையானது, ரொம்ப தற்காலிகமானது, ரொம்ப வித்தியாசமானது. நோய்கள் என்பது இந்த சண்டைகள், வன்முறைகள், இதெல்லாம் வித்தியாசமானது. மூட நம்பிக்கைகள் என்பது வித்தியாசமானது. இந்த கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கற்பனை உலகம்தான் மூட நம்பிக்கை என்பது. கற்பனை உலகம், மக்கள்லாம் கற்பனை உலகத்தில் இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு சொர்க்கம் இருக்கணும், வானத்தில் சொர்க்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். மனிதர்களுக்கு இந்த மரணமே இல்லாத வாழ்க்கையை தர முடியுமா, முதுமையே இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அதுக்காக வழிகளை தேடுறான். அந்த நினைப்பை உண்மையாக்க முயற்சி செய்கிறான். அந்த மாதிரி தான் ஒரு நோய்கள் என்பது, அறியாமை என்பது, ஆரோக்கியமின்மை என்பது, சமத்துவமின்மை, ஒற்றுமையின்மை என்பது, வன்முறை என்பது ரொம்ப தற்காலிகமானது, செயற்கையானது. அது நாம் இந்த உலகத்தில் இருந்தால் இப்படித்தான் இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் சுதந்திரம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, சமத்துவம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, அமைதி இருக்காது, ஒரு உறவு முறை இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. அதே இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2040க்கு பிறகு ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் தான், வேறு வழி இல்லை. ஒற்றுமை தான், வேறு வழியே இல்லை. ஒற்றுமையாக தான் வாழணும், வேறு வழியே இல்லை. அந்த வாழ்க்கை உங்களை ஒற்றுமையாக வாழ வைத்து விடும். சமத்துவமாகத்தான் வாழ்வீர்கள், வேறு வழியே இல்லை. சமத்துவமாகத்தான் வாழ்ந்தே அவர்கள். நோய்களே இருக்காது, வேறு வழியே இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் வாழ்வீர்கள். அப்படி சுதந்திரமாகத்தான் வாழ்வீர்கள். உங்கள் தனி மனித உரிமை பாதுகாக்கப்படும். சுயமரியாதையோடு தான் வாழ்வீர்கள், வேறு வழியே இல்லை. அந்த அளவுக்கு அப்படி ஒரு உலகம் அது. அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அந்த உலகத்துக்கு தான் நம்ம இன்னும் ஒரு 17 வருஷம் கழித்து நம்ம போக போகிறோம். அதனால் அந்த உலகம், 2 உலகத்தை அனுபவத்தை பெருசாக நினைங்க. ஐயோ அப்படியா, என்ன குடிசையில் வாழணுமா, அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் வாழணுமா, அப்போ இந்த காங்கிரீட் கட்டடம், இந்த போர்வை, இந்த ஏசி, மின்விசிறி, இதெல்லாம் இவ்வளோ தானா, இந்த கொஞ்ச காலம் தானா அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. 2 அனுபவங்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு அனுபவம், அப்புறம் இன்னும் ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் குடிசையில் வாழ்கிற ஒரு அனுபவம், இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அனுபவம். இது யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும்.
அதனால் ரொம்ப நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறத முதல்ல நல்லா உணர்ந்துக்கோங்க. நம்ம இந்த உலகத்தில் தான் நமக்கு 2 வித அனுபவம். இயந்திர அறிவியல் உலகிலும் நாம் வாழ்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளும் போகிறோம். இப்படி 2 விதமான அனுபவங்களை நாம் சந்திக்க போகிறோம். அனுபவம் தான் பெரிது என நினைக்க வேண்டும். அனுபவம் தான் நமக்கு உயர்வானது. அந்த அனுபவம் எப்படி இருந்தாலும் ஓகே. அதனால் இதெல்லாம் இழக்க போகிறோமா, மின்விசிறியில் மின்சாரம் இல்லாத உலகத்தில் வாழப்போகிறோமா அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த உலகம் அமோகமாக இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்குள்ளே 2040 பிறகு பாருங்கள், இந்த உலகத்தில் மனுஷங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும். மருத்துவமனை தேவையில்லை, மருத்துவர்கள் தேவையில்லை. அந்த உலகத்துக்கு போனாலே நோய்கள் குணமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்கள் வேறு வழியே இல்லை. மின்சாரமும் இல்லாத உலகம் அது. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற வாழ்க்கை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது. எல்லாரும் விவசாயம், உணவு உற்பத்தி செய்கிற விவசாயத்தை தான் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா தூங்க போகிறாங்க. நைட்டு 6 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இருட்டிடுச்சுன்னா படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 6 இல்லைனா 7 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வேறு வழியே இல்லாமல் ரொம்ப நேரம் தூங்கினா போர் அடிக்கும், முழிச்சிருவாங்க. 5 மணிக்கு முழிச்சிருவாங்க. என்னடா ஏன்னா முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு படுத்தா மறுநாள் காலையில் எப்படா விடியும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காங்கல்ல. 7 மணிக்கு படுத்தாக்கா 7, 5, 12, 5 10 மணி நேரம் தூக்கம். மறுநாள் காலையில் 5 மணிக்கு விழித்து கொள்வார்கள். எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நல்லா தூக்கம், உடம்புக்கு நல்ல தூக்கம், நல்லா தூங்குவாங்க. அதுவே அதான் நோய் குணமாக ஆரம்பிச்சிடும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே உடம்புல உள்ள நோய்கள் குணமாக ஆரம்பிச்சிடும். நல்லா 10 மணி நேரம், அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 10 மணி நேரம் தூங்குவாங்க. இவர் மட்டும் கிடையாது. அவருக்கெல்லாம் தூங்குறதுக்கு நேரமே கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மட்டும்தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 10 மணி நேரம் தூங்குற தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா அங்கே வேறு நைட்டு உங்களுக்கு மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. நைட்டு நீங்கள் கண் விழித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண் விழித்து புத்தகம் படிக்கிறது, நுழைவுத்தருக்கு புத்தகம் படிக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு நாளைக்கு பரீட்சை 3 மணிக்கு எழுந்துச்சி படிக்கிறது, அங்கே வேலையே கிடையாது, விளக்கே கிடையாது, நீ லைட்டு எதுவுமே கிடையாது. நீ முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு படுத்தே ஆகணும். வேறு வழி இல்லை. எல்லாம் இருட்டி போயிடும். அப்புறம் எங்கே உட்காந்து பேசுகிறது, கதை பேசுகிறது? வெளிச்சத்தில் தான் வாழ்க்கை. இரவில் தூக்கம்தான். நைட்டு 7 மணிக்கு தூங்கிட்டா அப்புறம் மறுநாள் காலையில் 5 மணிக்கு எப்படா விடியும். 5 மணிக்கு நீ விடியும்னு அப்போ கூட 6 மணிக்கு தான் சில டைமில் விடியுது. அப்போ 6 மணி வரைக்கும் நீ காத்திருக்கணும். 5 மணிக்கும் தான் இருட்டாக தானே இருக்கும். அப்போ வெளியே போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 99.99% மக்கள் ஏன்னா உலகத்தில் பகல் இரவே இல்லாத நாடுகள்லாம் இருக்குது. சில நாடுகளில் இரவே வராதான், பகலாக தான் இருக்குமா. அவங்கள வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு 100% வாழ்க்கை, 100 மனுஷங்க, அந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் 10 மணி நேரம் தூங்க போகிறாங்க. எவ்வளோ அப்போ உடம்புல நோய் இருக்குமா என்ன? நோயெல்லாம் எங்கேயோ போயிடும். நோயெல்லாம் காணாமல், நோய்கள் இல்லாத உலகம் அது. நோய்கள்லாம் அப்படியே அடித்து பிறண்டு ஓடி போயிடும். எங்கே இருக்குன்னே தெரியாது, தலை தெறிக்க ஓடி போயிடும். இனிமேல் எனக்கு வேலை இல்லைன்னு ஓடி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பகல் நேர வாழ்க்கையை பாருங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, புத்தகங்களை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கல்லூரிக்கெல்லாம் போகணுங்கிற, தொழிற்சாலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்கும் அடிமையாக வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, விரும்பாத வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் அதன் பொருள். பள்ளிக்கூடம், தொழிற்சாலை, புத்தகங்கள் இதெல்லாம் விரும்பாத வாழ்க்கை, மக்கள் வெறுக்கின்ற வாழ்க்கை. ஏதோ ஒரு சௌகரியத்துக்காக இதெல்லாம் சகிச்சுக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்கள், புத்தகங்கள், தொழிற்சாலைகள், அடிமைத்தனம், இதெல்லாம் ஏதோ ஒரு சௌகரியம். இந்த காங்கிரீட் வீடு, இந்த போர்வை, இந்த ஆடைகள், இந்த மின்விசிறி, மின் விளக்குகள், இந்த சௌகரியத்துக்காக நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த பள்ளிக்கூடம், புத்தகம், தொழிற்சாலை, இந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறோம். எதற்காக? இந்த போர்வைக்காகவும், ட்ரெஸ்ஸுக்காகவும், மின் விளக்குகளுக்காகவும், மின் விசிறிக்காகவும், இந்த மாதிரி சுகங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான சுகங்களுக்காக நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதனால் இனிமேல் அது தேவையில்லை.
இந்த கஷ்டமே இல்லாத ஒரு உலகம். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் வேறு வழியே இல்லை. அங்கே நோய்களே இருக்காது, குற்றங்களே இருக்காது. ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா 2040க்கு பிறகு இந்த உலகத்தில் குற்றங்களே நடைபெறாது. குற்றங்கள் ஏன் நடைபெறுது? திருடுறது பணத்துக்காக தானே. திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது பணத்துக்காக தானே. இது எல்லாமே விபச்சாரம் செய்வது எல்லாம் பணத்துக்காக தானே. லஞ்சம் வாங்கிறது, ஊழல் எல்லாம் பணத்தோடு தொடர்புடையது. குற்றங்கள் அனைத்தும் பணத்தோடு தொடர்புடையது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. எல்லாமே யார் நோட்டடிப்பா, யார் அச்சடிப்பா, எல்லாம் செயலிழந்துடும். தொழிற்சாலைகள்லாம் மூடிடுவாங்க. இந்த பணமெல்லாம் கட்டுக்கட்டாக இருந்தால் கூட அதை எடுத்து அடுப்பு தான் எரிப்பாங்க. இன்றைக்கி கோடிக்கணக்காக ஆயிரக்கணக்காக பணங்களை பதுக்கி வச்சுக்கிட்டு பந்தா காமிச்சிட்டு இருக்கானுங்களே. பந்தா காமிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட பந்தா காமிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க பணத்தெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அடுப்பெரிக்க தான் அதை பயன்படும். அதை விட அடுப்பெரிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க அந்த பணத்தெல்லாம் இன்னும் 17 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே குற்றங்களே இருக்காது. ஏன்னா பணத்துக்காக தான் குற்றங்களே நடைபெறுகிறது. பணமே இல்லாத உலகம் அது. யார் உங்களுக்கு பணத்தை அச்சடிப்பா, யார் உங்களுக்கு பேங்க் நடத்த போகிறா, யார் உங்களுக்கு அந்த பணத்தை பாதுகாக்க? அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது. பணம் கொடுத்தா யாரும் எதுவும் தரமாட்டாங்க. தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்தை அடகு வைக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சும்மா வேணால் மாட்டிக்கலாம். பெருமைக்காக பண்ணி மேய்க்கிற மாதிரி, பெருமைக்கு பண்ணி மேய்க்கிற மாதிரி தான். தங்கத்தை வச்சு தங்கத்தை போட்டு அழகு பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. அதனால் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே அப்போ குற்றங்கள் நடக்குமா? நடக்காது. அங்கே விபச்சாரமே இருக்காது. ஒரு இழிவு நிலையிலிருந்து மக்கள் வெளியேறுவார்கள். ஒரு மனுஷங்க ஒரு தகுதியானவர்களாக மாறுவார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே அவங்களுக்கு திருடணுங்கிற எண்ணம் வராது, கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வராது, ஊழல் செய்யணும், லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது, விபச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வராது, சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வராது, உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும். சாகிற வரைக்கும் உழைச்சே ஆகணும். நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு. இன்றைக்கி இந்த பென்ஷன் வாங்கிட்டு முதுமையை கடத்துவது, காலங்கழிப்பது, பென்ஷன் வாங்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் கணவன் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிறது, இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலக கோமாளித்தனங்கள். இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டிங்கன்னா இன்றைக்கி உழைச்சாதான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு தான் முக்கியம். உணவுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். முதுமையால் என்னால் இனிமேல் எந்திச்சு நடக்க முடியாது, படுக்கை ஆகிட்டியா, அப்போ தான் உன்னுடைய பேர பசங்க மகன் எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்க உன்னுடைய நிலைமை அறிந்து. சும்மா என்ன 60 வயசு ஆகிடுச்சி, நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நான் எதுக்கு உழைக்கணும், எனக்கு தான் பென்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் வாழ்ந்துப்பேன். அதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டால் தினந்தோறும் நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். தினமும் சாப்பிட்டாகணும்ல, தினமும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்ல, அதனால் நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். அது எல்லாரையும் உழைக்க நிர்பந்திக்கிற உலகம் அது. அப்போ எல்லாரும் சுயமரியாதையோடு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான், அனைவருக்கும் ஒரே நீதி. இப்போ இந்த இயந்திர அறிவியல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பேர் முதுமையில் கூட வயசானவங்க வியாபாரம் பார்க்குறாங்க, ஏதோ காய்கறி வியாபாரம் பார்க்குறாங்க. அதே பார்த்திங்கன்னா இளமை காலத்தில் கூட வேலை செய்யாத பணக்காரர்கள் இருக்கிறார்கள். பணத்தை சேமித்து வச்சிடுறாங்க. சேமித்து வச்சுட்டா அவங்க இளமையில் கூட வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் அது மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த மாதிரி வேலை செய்யாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நீதி இல்லை பாருங்கள், ஒரு பொதுவான நீதி இல்லை. நீதி என்பது இங்கே பொதுவாக இல்லை, பாரபட்சமாக இருக்கிறது. அதே பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு தளர்ந்து போச்சு, முதுகு வளைந்து போய்விட்டது, அந்த மாதிரி வயசான ஆயாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் வியாபாரம் பார்த்து தான் அன்றைக்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை. பிச்சை எடுக்கிறார்கள். நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பொதுவான நீதி நியாயம் இல்லாத உலகம் இது. சிலர் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சேமித்து வச்ச பணம், பேங்க் பேலன்ஸு, அதை வச்சுக்கிட்டு பேங்க்கில் சேமிப்பு பணம், அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிடுறாங்க. அப்போது ஒரு தரப்பினர் தினசரி வாழ்க்கைக்காக போராடுறாங்க, இன்னொரு தரப்பினர் சௌகரியமாக வாழ்கிறாங்க. ஒரு பொதுவான நீதி இல்லை. ஆனால் 2040க்கு பிறகு நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா அனைவரும் வேலை பார்த்தே ஆகணும். இந்த உலகத்தில் நீ
நான் வந்து கடந்த காலத்தில் கோடீஸ்வரனாக இருந்தேன், கடந்த காலத்தில் ஒரு நாட்டோட அதிபராக இருந்தேன், அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. நீ போய் வயலில் வேலை பாரு, உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ணணும். நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, போய் உன் வேலையை நீ சாப்பிடணுன்னா நீ போய் வேலை பார்த்தாகணும். உனக்குன்னு ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலத்தை கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி எல்லாருமே வேலை செஞ்சாகணும். நீ உலக அழகியாக இருந்தால் என்ன, அல்லது பெரிய கோடீஸ்வர பிள்ளையாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, போய் வேலை பாரு, வேலை செஞ்சால் தான் உனக்கு சாப்பாடு. ஒரு பொதுவான நீதி பாருங்கள், இதுதான் சமத்துவம். அனைவருக்கும் ஒரு சமமான நீதி, நியாயம், அனைவருக்கும் ஒரே நியாயம். அனைவருமே உழைக்க வேண்டும். அதுவும் எது வரைக்கும், உன் கால்கள் நடக்கிற வரைக்கும், நிற்கிற வரைக்கும், உன் உடல் வேலை செய்கிற வரைக்கும் நீ உழைத்தே ஆக வேண்டும். அப்போ தான் உனக்கு சாப்பாடு. அது அப்போ ஒரு நியாயம், ஒரு பொதுவான நியாயம், அனைவருக்கும் ஒரு நிர்பந்தமான நியாயம். அதான் சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே குற்றங்கள் இருக்காது. பொதுவான நியாயம், சமத்துவம் தான் இருக்கும். அங்கே நோய்கள் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நீதி நிறைந்திருக்கும், சுதந்திரம் அங்கு பரவி இருக்கும், பாதுகாப்பு அங்கு சூழ்ந்திருக்கும், அமைதி அங்கு எங்கும் பரவி இருக்கும், எங்கும் நிறைந்திருக்கும் அமைதி, மகிழ்ச்சி அங்கு அனைத்திலும் ஆரவாரம் செய்யும், அனைவர் மனதிலும் அனைவர் வாழ்விலும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும். அற்புதமான உலகம். அந்த 17 வருஷம், இன்னும் 17 வருஷம் கழித்து வரப்போகிற, அந்த 2040 பிறகு வரப்போகிற அந்த மனித வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நாம் இன்றைக்கே தயார் செய்வோம். இன்றைக்கே அதுக்கான வேலைகள் ஆரம்பிப்போம். அந்த உலகத்தை உருவாக்குவோம். அந்த உலகம் எப்படி இருக்கும், அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. வாங்க, நான் ரொம்ப தனிமையாக இருந்து நான் அதெல்லாம் எப்படி வெளியிட போகிறேன், எல்லாம் என்கிட்ட இருக்குது. 2000 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர போகிறதுன்னு தெரில. யாருடைய உதவி இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருந்து அந்த வேலையை நான் எப்படி செய்கிறதுன்னு தெரில. ரொம்ப தாமதமாக வெடித்து கொண்டேன், அதான் தவிக்கிறேன். சரி, ஓகே, இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன்.